வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காட்டன் டாப் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து அம்பர்லா மாடலில் கட் பண்ண போகிறோம். லைனிங் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கை வந்து நார்மல் கை தான், நெக்கு வந்து யூ நெக் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த காட்டன் டாப் தான் எடுத்துருக்கோம். நல்லா இந்த அளவு மடித்து அயன் பண்ணிக்கோங்க. இந்த 4 பீஸ் வந்து இந்த பக்கம் வர அளவுக்கு இப்படி மடித்து போட்டுருங்க. இது வந்து அகலம் அதிகமான டாப் தான். இதில் வந்து அம்பர்லா மாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அகலம் வந்து 44 சைஸ். 44 சைஸ்னால் கரெக்டாக இருக்கும். 35, 37லாம் அந்த அளவு இருந்தால் அகலம் நல்லா இருக்காது. இது வந்து உங்களுக்கு நல்லா இப்போ அம்பர்லா மாடல் நல்லாவே வரும். இந்த அளவு நல்லா மடித்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து டாப் லென்த்து வந்து 42 கேட்டிருக்காங்க. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 44. ஏன்னா இங்கே ஷோல்டர் மடித்து இங்கே ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அப்புறம் வந்து இங்கே கீழே மடித்து தைப்போம், அதுக்காக 2 இன்ச்சு மொத்தமாக டோட்டலாக 2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ 38னா 40 வச்சுருங்க. இது 42னா 44 வச்சிடலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 6.5 வச்சுக்கலாம். நம்மளுக்கு இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கு போக 12 இன்ச்சு வந்துடும். 6.5 கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து 6.5 ஆமுல் இருக்கும். இந்த 6.5 வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதிலேருந்து வந்து 6.5 வச்சுருங்க. இந்த 2 மார்க் போதும், ஏன்னா சைடு ஓப்பன் கிடையாது நம்மளுக்கு, அதனால் இந்த 2 மார்க் மட்டும் போதும். பாடி லூஸ் வந்து 37 வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நார்மல் ஃபிட்டிங்னா 4 இன்ச்சு, டைட் ஃபிட்டிங் கேட்குறவங்களா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கும்போது ஒரு சைடு வந்து 10.25 இன்ச்சு நம்மளுக்கு 10.25 அப்படியே வந்து 4 பீஸாக வரும்போது உங்களுக்கு வந்து 41 வந்துடும். இங்கே வந்து இந்த ஷேப் ஹிப் ஷேப் வரும் இல்லையா, அதுக்கு வந்து 9.25 இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து இந்த அம்பர்லா மாடல் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக வச்சிடலாம். அப்படியே வந்து இந்த ஆமுல் வந்து இந்த சைட் அப்படியே இந்த அளவு போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு சைடில் வந்து இந்த 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் அளவே துணி போதும். இந்த அளவுலேருந்து நம்ம 44 வச்சுருக்கோங்க இல்லையா, அதே அளவு 44 வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பெரிய லென்த்து ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த அளவு வச்சுட்டு இந்த ஷேப் போட்டுருங்க. அப்படி இந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரை பீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே ஃபுல் நம்மளுக்கு இந்த அளவு, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடும்போது இந்த டீஸ் மார்க்கில் வந்துடும். இந்த அளவு டீஸ் மார்க் போட்டாச்சுங்களா. உங்களுக்கு வந்து இந்த ஷேப்புக்கு வந்து இங்கே 44 வச்சுருக்கோம், அதே 44 இங்கே வரணும். நம்ம இந்த ஷேப் கட் பண்ணும்போது இந்த ஷேப்புக்கு அளவுக்கு இப்படி வந்துடும். இதான் அம்பர்லா டாப். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருங்க இல்லையா, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம். இதை அப்படியே நம்ம இந்த டீஸ் மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு இந்த அளவு தான் பிடிக்க போகிறோம். ஸ்லீவ் ஏற்றிட்டு இதை இருக்குங்க இல்லையா, இந்த டீஸ் மார்க்கில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருவோம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அம்பர்லா மாடல் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து அப்படியே இந்த ஆரம்பித்து இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த அம்பர்லா மாடலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த ஷேப். அம்பர்லா மாடல். இந்த அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு 2 பீஸாக இருக்குங்க இல்லையா, அப்படியே மடிச்சுட்டு இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு இந்த அளவு துணி விட்டுருங்க.
1 இன்ச்சு வேணாலும் விட்டுக்கலாம், நம்மளுக்கு இல்லை 1.5 இன்ச்சு வேணாலும் விட்டுக்கலாம் துணி. இந்த அளவு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. சிலுவை லென்த்து வந்து 11. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த டீஸ் மார்க் போட்டுங்களே, இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. சிலுவை சுற்றளவு வந்து 12. இந்த 12 இன்ச்சு வச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு 7.5 வச்சுருங்க. இந்த ஷேப்புக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிற அளவு. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவே நம்மளுக்கு துணி போதும். உங்களுக்கு இந்த டீ போட்டுட்டு கூட நம்ம இந்த ஆம்பூல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டாப் வந்து இந்த அளவு வருதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அர்க்கத்தை வந்து இங்கே வரணும், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஷேப் அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷேப் கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு ஆம்பூல் ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு சிலுவை கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக எடுத்துருங்க. பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஷோல்டர் வந்து நம்மளுக்கு இந்த மடிப்புலேருந்து 2.5 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை இந்த அளவு அப்படி பேக் எடுத்துகிட்டு, பேக்கு வந்து 8 இன்ச்சு கட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இந்த அளவுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டு, இந்த இங்கே அர்க்கத் போட்டுருங்களே ஷோல்டரு, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த ஷேப் வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பூல் கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு எடுத்துருங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு கட்டிருக்காங்க. இந்த 7 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இதுலேருந்து அப்படியே இந்த ரவுண்டு வரைஞ்சிட்டு, நீங்கள் புதுசாக கட் பண்ணும்போது இந்தமாதிரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது நீங்கள் அந்த டீஸ் மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அம்பர்லா ஷேப் வந்து இந்த பாருங்க, இந்த அளவு. இதில் வந்து அகலம் அதிகம், நீங்கள் தைக்கும்போது இந்த ஷேப் அப்படியே வந்துடும். இதுதான் உங்களுக்கு நெக் ஷேப்பு. இது வந்து இந்த ஷேப் வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட்டு. இந்த அளவு கட் பண்ணும்போது இந்த அம்பர்லா இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு பிடிச்சிருவோம். பார்க்கும்போது தச்சு போடும்போது நீட்டாக வந்துடும் அம்பர்லா மாடல். இது ஃப்ரண்ட்டு. இது பேக்கும் அதே சைஸ் தான் வரும். இந்த அளவு அகலம் வந்து நல்லா தாராளமாக வந்துடும். இது வந்து ஸ்லீவ். இது டாப் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இதில் மடிக்கிற அளவுக்கு துணி விட்டுருக்கு. டாப் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அம்பர்லா டாப் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.